கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்து உமை நோக்கிட, ஓடி வந்து உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்து உமை நோக்கிட, ஓடி வந்து உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசுப்பா, இயேசு ஏமலையா, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தீ, உள்ளையான சேற்றில் உழந்த என்னையோ தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தினவர் நீர்தான் ஆண்டவர். நாங்கள் தேவையற்ற காரியத்தை சிந்திக்காதபடிக்கு எங்கள் தேவனை சிந்திக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி ராஜா. நான் ஒருவேளை சீனை மலையில நிற்பது போல இங்க நிக்கிற ஆண்டவரை, தேவ சத்தம் கேட்கட்டும். நாங்க மனுஷ சத்தத்தை கேட்க வரல, அவனுடைய பாடுகளும் அவனுடைய வார்த்தைகளும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தேவன் எங்களோடு கூட பேசட்டும், என் தேவன் எங்களோடு கூட பேசட்டும். சமாரியா ஸ்திரீயின் ஒருவேளை வார்த்தையை கேட்டு நம்பின ஜனங்கள் ஒரு நாள் சொல்றாங்க, வார்த்தையினால் அல்ல, அவர் கொடுத்த சாட்சியினாலே நாங்கள் நம்புகிறோம். அவர் வார்த்தை மேன்மை நிறைந்ததாய், அவர் பிரசங்கம் மேன்மை நிறைந்ததாய், மகிமை நிறைந்ததாய் இருக்கிறபடியினாலே அதை வச்சு நம்புறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அது தேவனோடு கூட எங்களை இணைத்து விடட்டும், தேவ அன்பிலே நிலைத்திருக்க செய்யட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலே பார்த்த அந்த மனிதனுக்கு நேராய் மறுபடியுமாய் கடந்து சொல்லுவோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது கடைசியா முடிச்ச பகுதி எதுன்ட்டு? இல்ல, ஒரு விஷயம் தான் முடிச்ச, ஒரு விஷயத்துல சொல்லி நான் நிறுத்திட்டேன். யோனா ஓனா எல்லாம் ஓகே, என்னத்தை சொல்லி நிறுத்தினு சொல்லுங்க. லாஸ்டா ஒரு காரியத்தை சொல்லி நிறுத்தினேன், அது ஸ்டோரி சொன்னேன், ஓகே ரைட். ஆனால் வசனம் ஒன்று சொல்லி லாஸ்ட்டாக முடித்தேன். அதை லாஸ்ட்டாக எட்டியே பண்ண இப்போ ஜெபம் பண்ணார். இல்லை கரெக்டு தான் நீங்கள், ஆனால் கரெக்டாக வர வேண்டிய விஷயத்துக்கு இன்னும் வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிருபை கிடைச்சது. கர்த்தருக்கு நல்லவர், நோவாக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது, ஓகே அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறுத்தினேன். இல்லை நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் நிறைய சொல்லினே இருந்தீங்கன்னா நேரம் போயினே இருக்கும். மணி 9:35 ஆயிடுச்சு. இப்பயே வம்ச வரலாறு ஓகே, அது காண்பிச்சு கொடுத்தேன். அவருக்குள்ள வம்ச வரலாறு, ஆதாமுக்குள்ள வம்ச வரலாறு, இன்னைக்கு வம்ச வரலாறுல கொஞ்சம் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெரியத்தக்கதாக தெளிவுபடுத்த தேவன் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு. ஆனா ஒரு முக்கியமான காரியத்தில் முடிச்சேன், சீர்கேட்டு கிடந்தது. ஓகே ரைட்டு,
எரோமியா 33:3 இல்லைம்மா. ஒரு காரியம் அண்ணன் கூட காலையில் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, இப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஷீலா கை தட்டுவோம் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ளும் புறம்புமாய் கீழ் பொசுகின்றார். ஆண்டவருக்கு ஒரு தன்மை உண்டு. ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, முதல்ல அவனை சுற்றி வேலி அடிப்பாராம். ஏன்னா இன்னைக்கு பூமியில நாம் மட்டுமே வாழல, அது ஒரு பெரிய காரியம். நம்ம மட்டுமே இந்த பூமியில இல்லை, நம்மளோடு கூட அந்தகாரங்களும் இருக்கிறது, நாசமோசம் செய்கின்ற ஆவிகளும் இருக்கிறது, வஞ்சிக்கிற ஆவிகள், நம்மை பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள், காம விகாரத்துக்கு நேராய் அழைத்து செல்கின்ற ஆவிகள், உலகத்தை பார்க்க செய்கின்ற ஆவிகள், எல்லா காரியத்துக்கு நடுவில் யாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாமும் வாழ்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்கிறது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று யார் காத்து கொண்டு இருக்கிறதா, தள்ளப்பட்ட தூதன் காத்து கொண்டு இருக்கிறான். அவன் தேவ பிள்ளை எல்லாரையும் என்ன பண்ணலாம், எப்படியாவது வஞ்சிச்சுடணும், ஏதாவது ஒரு வழியில் அவங்க இருதயத்தை என்ன பண்ணணும், வேதனைப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்து கொண்டு இருக்கிறானா. நீங்க ஆதியாகமத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, பாவம் எங்க படுத்திருக்குமா, வாசப்படிலே படுத்திருக்குமா. நீ எப்போ வெளியே வருவ, வந்தவனே என்ன பண்ணலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்குமா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது யோபுல ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு சத்ருவானவனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீ யோபுவை விருதாக வச்சிருக்கிற, அவனையும் அவனுக்கு உண்டானதை சுத்தி என்ன பண்ற, வேலி அடைச்சு வச்சிருக்கிற. அல்லேலூயா. நீங்க சும்மா வச்சுக்கல, அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அவன்கிட்ட என்னால போக முடியல, அவனை என்னால பார்க்க முடியல, அவனுடைய காரியங்கள் எனக்கு ஒன்றும் பிடிபடல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லத்தக்கதாக தேவன் என்ன பண்றாரு, உள்ளும் புறம்பும் கீழ் பூசி வச்சிருக்கிறாரு. நோவாவை பேழைக்குள்ள ஏத்தும் போது கூட ஆண்டவர் தான் ஏத்துறாரு. அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளை கண்ணும் கருத்துமாய் பார்க்கின்றவராய் இருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு தலைப்பு சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எல்லாம் மறந்துடும் இல்லையா? நம்ம கொடுத்த கடனை மறக்க மாட்டோம், அப்புறம் வேற திட்டின மனுஷனை மறக்க மாட்டோம், இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். எங்களுக்கு தூங்கி ஏஞ்சா முதல்ல யார் ஞாபகம் வந்துடுவாங்க? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஏசையா ஏசையா உன் புகழ் பாடுவேன். அல்லேலூயா. இங்க வந்தா நீங்க வேற சிந்தையா இருந்தனா தேவனை பார்க்க முடியாது. இங்க தேவ சிந்தையாய் வந்தாதான் தேவனை பார்க்க முடியும். நீ தரிசிக்க வேண்டுமானால் தேவ நினைவுகளோடு கூட இருக்கணும். ஆதாமை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ற, தலைப்பு தேர்ந்துக்கிறீங்க போல இருக்கு, இன்னும் மறக்கல. தலைப்பு தான் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஒரு வசனத்தை கொடுத்துருப்பேன். 1-2 குழந்தையருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 17-18 வசனம் வாசிச்சிருப்பீங்க. 17வது வசனம் தான் முக்கியத்துவப்படுத்தியிருப்பேன். கர்த்தரோ ஆவியா இருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு ஆதாரமா ஒரு மனுஷனை காமிச்சு கொடுத்தேன். யார? அவன் போய் களத்துல ஒரு தோலை போடுறான். கிதியோ. ஓகே, ரைட்டு, பரவாயில்ல, அதனாச்சும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட ஆவியானவர் எப்போ ஒரு மனுஷனை ஆட்கொள்கின்றாரோ அந்த மனுஷன் ஆண்டவரோடு கூட சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்சான். மற்றவங்களாம் ஒன்றும் புரியாது. எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து எல்லாம் அந்நிய பாஷையில் லபாலிபான்னு கத்தின்னு இருப்பாங்க. நம்மளும் பார்த்து என்ன பண்ணுவோம், இது என்னடா இது என்ன கூட்டம், இது அல்லேலூயா கூட்டம், எப்போ பாரு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கத்தினே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவன் தேவனோடு கூட சம்பாஷிக்கிறான் என்பது அநேகருக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு கூட சம்பாஷிக்கத்தக்கதாக பழக்கம் மற்றவர்களாய் நாம் மாறி போனோம். ஆனால் கிதியோனுக்கு அந்த பழக்கம் இருக்குது. முன்னாடி தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை, இப்ப பெற்றுக்கொண்ட போது தேவனோடு கூட பேசுறான். தேவன் அவன் சத்தத்தை கேட்கிறாரு, அவன் சொன்ன காரியத்தை செய்யறாரு. அவன் இருதயம் ஒரு நாளும் மனமடிவு ஆகிவிடாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாரு, அங்க தண்ணீருக்கு கட்டளை இருக்கிறாரு, மேகத்துக்கு கட்டளை இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் அளவுகோல் கொண்டு நிறுத்துறாரு. அப்போ உன்னை என்னை நேசிக்கத்தக்கதாக தேவன் எத்தனை பெரிய காரியத்தை செய்யும் பொழுது நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை நேசிக்கிறதுக்கு பாட்டெல்லாம் போடும். கர்த்தருக்கு நீ பாடு, என்ன வரதான், நீ எங்க பாடுகிற? இங்க வந்தாலே வாயை தந்து என்ன பண்ண மாட்டேன்றீங்க, பாட மாட்டீங்களே.
பக்கத்துல கை வச்சு சொல்லு. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா. வாழ்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தம்பி கொஞ்சம் கீபோர்ட் சவுண்ட் கம்மி பண்ணிங்க. நம்ம தேவனை துதிக்க ஆராதிக்க தான் தேவ சமூகமே வரும். இங்க வந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஹல்லேலூயா. இங்க வந்து அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். இங்க வந்து அவன் வேற சிந்தனையா இருப்பான். ஐயோ நான் தெரியல ஏதா. இங்க தேவ சமூகம், இது தேவனோடு கூட நீ உறவாடுகின்ற இடம். பக்கத்துல கையை பிடிச்சி இப்படி வந்துருப்பா தம்பி, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வந்து உட்கார். அவன் கையை நீ பிடி, உன் கையை அவன் பிடிக்கிட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் நேரம் உட்காந்துக்கிறீங்களா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு. தேங்க்யூ பிரதர். இதெல்லாம் பக்கத்தில் வந்து உட்காரலாம் கில்லுங்க, தொடை பிடிச்சி ஒரு கில்லு கில்லுங்க. அவன் உட்காண்ட பிறகு தேங்க்ஸ் பிரதர், நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதுக்கு வந்தீங்க இங்க? சத்தமான கேட்கும் போது பதில் சொல்லுங்க. எதுக்கு வந்தீங்க? துதிப்போமா, அதுக்கு தானே வந்தீங்க. பாடுவோமா. நான் பார்க்குறேன் உள்ள ஒரே சோர்வாகுது. அந்த கண்ணாலெல்லாம் திறந்து விட்டுலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க கண்ணாலெல்லாம் திறந்து விட்டுருக்க பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் திறந்து விட்றாப்புல ஃபுல்லாக. இல்லை ஸ்க்ரீனை வேணாம், கண்ணாடியை மட்டும் திறந்து விடுங்க பார்க்கலாம். வெரி குட். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள். எனக்கு ஆவியானவர் இல்லாதனால தேவ சமூகத்தில் வந்தா ஒரு சோர்வா இருக்குது. கர்த்தரை தேட முடியல. என் சிந்தை எங்கேயோ போகுது. நைட்டு கண்ட கனவின் பேலன்ஸ் சர்ச்சில் வந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நைட்டு ஒரு கனவு கண்ட பிரதர், ஒரு பேய் வந்துச்சு, அது மிடி போட்டுன்னு என் முன்னாடி ஆடுது. ஹல்லேலூயா. அதே மிடி போட்டுன்னா இங்கேயும் நீங்க நினைக்கிறீங்க அது பேய் இல்லடா, படுபாவீங்களா நான் தான்டா. ஜிப்பாக்கும் மிடிக்கும் வித்தியாசம் தெரியல. நீங்க அதே கண்ணோட்டத்துல வந்தீங்கன்னா பாஸ்டரும் உங்க பார்வைக்கு எப்படிதான் தெரிவாரு. நீங்க அழகா மேக்கப் போட்டுன்னு வந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஐயோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்க நைட்டு கண்ட கனவின் பேலன்ஸோட வரீங்க. கர்த்தரை துதிக்கன்னுவாங்க. எந்த மனுஷன் கர்த்தரை துதிக்க வருகின்றானோ அவன் நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்கும். வாரம் பூரா ஓயாம பேசுவோம். தேவ சமூகம் தான் என்ன பண்ண மாட்டோம்? என்னப்பா பண்ண மாட்டீங்க? ஹல்லேலூயா. சொன்னாதான் சிலர்லாம் இருக்கிறாங்க, காது உள்ளவன் கேட்டாதான் காதுக்குதுன்னு அர்த்தம். நீ மந்தமா உட்காந்துனா என்னதான் எங்க தாங்கிற? அந்த தம்பிக்கு காது கேட்கல, பக்கத்துல கை வச்சு சொல்லு. காது கேட்கலையா உங்களுக்கு? பாஸ்டர் சொல்லி கூட நீங்க கையை தூக்கி என்ன பண்ணல? ஹல்லேலூயா. இனி ஹல்லேலூயா சொல்ல சொல்ல வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ உனக்கு காது கேட்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் கரெக்டா நோட் பண்ணி சொல்றேன், தம்பி உனக்கு காது கேட்கலையா? ஹல்லேலூயா. இப்பதான் சொன்னேன் நான் ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரத்துல எங்கேயோ ஒரு சிந்தையா இருக்கிறோம். அப்படி இருப்பீர்களானால் தேவ சமூகம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. தேவனை தேடவும் முடியாது. தேடத்தக்கதாக தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தரோ ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. நீ விடுதலையோடு கூட துதிக்கணும். இங்கே அடிமைத்தனத்தில் கிடந்த கிதியோனுக்கு விடுதலை கிடைத்ததற்கு காரணம் யாரோ? அவன் போர் அடிக்க போனாலும் பயந்து பயந்து போறான். நம்மள மாதிரி தான் போல இருக்கு. இருட்டாச்சுன்னா இங்க எங்க போக மாட்டான் அவன். ஹல்லேலூயா. இருட்டாச்சுன்னா ஐயோ வேற ஒருத்தர் கூட வாங்க கூட வாங்க. சிலலாம் பார்த்துக்கிறீங்களா? எழுப்பாங்க, என்னப்பா கூட வந்து நில்லுங்களேன். ஹல்லேலூயா. அவனுக்கு அவ்வளோ பயம் இல்லை, உள்ள ஆவி இல்லை. ஆவி இல்லாதனால அவன் அப்படி இருக்கிறான். தேவ ஆவியை பெற்றிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். கடந்த நாட்கள் சகோதரி வந்தாங்க, அது பார்த்துட்டு நீங்க வரத்துல அங்க மேல வாசிப்பு. ஆனா 4-5 பிள்ளைங்க எங்க 2-3 பேர் வருகின்றார்களோ அங்க யாரும் வந்துடுறாங்க? தேவன் வந்துடுறாரு. அங்க அன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எங்க அக்கா பொண்ணுக்கு என்னன்னு தெரியல,
ரொம்ப சின்ன பொண்ணு தான், நர்சிங் படிக்கிறாங்க, நர்சிங் படிச்சிருக்கிறாங்க. 10வது பையில 2ஆம் பசங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க, கேட்ட டீட்டெயில் கொண்டு கொடுத்துறானுங்க. பொம்பளை பசங்க டீட்டெயிலாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துறானுங்க. அதுவா அந்த பொண்ணா, ஓகே தெரியும், பக்கத்துல. ஓகே ஆமாம், சகப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், குட்டையாக இருக்கும், எல்லாத்தையும் சொல்கிறானுங்க டீட்டெயிலு. வீட்டில் அப்பா இன்னைக்கு என்ன கலர் சட்டை பொண்ணு போனான்னு தெரியலையே, என்ன கேட்டால் எனக்கு நான் தெரியும். ஆனால் பக்கத்துல என்ன பொண்ணு சுடிதார் பொண்ணு போச்சுன்னு கேட்டால் கருப்பு கலர் பொண்ணு இருக்குமே, இப்போ பாரு. அல்லேலூயா, ஐ நோ ஆல் டீட்டெயில்ன்றானுங்க. வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து கேட்டானே தெரில. அல்லேலூயா, இப்படி தான் நம்ம ஆலிவ தம்பிங்க இருக்கிறாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், அவனுங்க அப்படியே மேக்ஸ் எல்லாம் போறானுங்க. 21 பாரு 31 எவ்வளோ வருது அப்படின்ட்டு மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சினோம்னா தெரியும் இவங்களா. ஆனா நடந்த காரியம் என்னன்னா, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, வயசு வாழ்ந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பிரிட். அது என்ன பண்ணுனா, நான் கொண்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பயன்படுத்தி. நான் இன்னைக்கு ராத்திரி சூசைட் பண்ண செத்து வைப்பேன். இன்னைக்கு இந்த மனதில் வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக இந்த தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, பொல்லாத ஆவிகள் வந்து உங்களை பிடிச்சு, நான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமே அந்த பொண்ணு சாதாரணமா நம்ம இப்படி நடப்போம், அந்த பொண்ணு இப்படி நடக்குது, தலைகீழ மேல பார்த்த மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை அதை கிரியேட் செய்து அதை விடுதலை பெறக்கூடாத படிக்க வந்து அது தந்தது. ஆனா அவங்களுக்கு அம்மாக்குள்ள சுத்திக்கு என்ன பண்ணுச்சு, தேவன் மேல ஏதோ ஒரு அன்பு, அதனால என்ன பண்ணாங்க, கூப்பிட மாட்டாங்க. கர்த்தர் விடுதலை ஆகி கொடுத்தாரு. கொடுத்த என்ன ஆச்சுக்கோ, பச்சை கிளி பறந்து போச்சு. இது கர்த்தரை தேர்ந்தா கேட்கிறேன். நானு சர்ச்சுக்கு போனியாமான்னு கேட்குறேன். நான் போய் 1 வருஷம் ஆகுது பாஸ்டர். நேற்று எங்கம்மா போயிருந்தேன்னு கேட்குறேன். டியூட்டு படம் போனச்சு. என்ன போச்சா, உன்னை பிடிச்சது தப்பே கிடையாது, நீ அடுத்த முறை பொண்ணு அவுட்டு, இங்க வந்தாலும் கெட் அவுட்டு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறதுக்கு அதுக்கு என்ன ஆமா கஷ்டம், அது பார்க்குறேன். நான் பார்க்குறேன், காலை இப்படி மடக்கிச்சு, 2 கையை இப்படி வச்சுக்கின்னு இப்படி நடக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் அப்படி போகுது, இப்படி வருது. நான் அது பின்னாடியே தெத்தின்னு வர்றேன், திருப்பி தெத்தின்னு ஓடியாரேன், திருப்பி தெத்தின்னு வர்றேன், ஓடியாரேன். என்கிட்டே சொல்லுது, நாளைக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு டுமாரோ, ஐம் நாட் லீவிங் திஸ் டே அப்படின்னு. அது எனக்கு என்ன பண்ணுது, ஆர்டர் போகுது. தேவ சமுதிரத்தில் வேற எதுனா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் நான். சரி, அதை பேசவே விடாதபடிக்கு அடுத்த காரியத்தை செஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவனை தேடக்கூடாதபடிக்கு உங்களுக்கு இருதயம் இருக்குமானால் அதே நிலை அவங்களுக்கு தான் வரணும்னு நினைக்கக்கூடாது. ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு வரும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் என்று நினைக்கிற பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணோம், கவனத்தோடு கூட தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். தேவன் நோவாவை மறக்கல. ஏன் மறக்கல சொல்லுங்க? தேவன் நோவாவை ஏன் மறக்கல? அவர் மறக்காததுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியத்தை கொஞ்சம் தேடுவோம் இன்னைக்கு. ஏன் ஆண்டவர் மறக்கல? உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்கல. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு நீங்க வரல, அதான் பிரச்சனை. பக்தனாக சொல்லுவாங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை இங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை விட்டு ஒளிய முடியுமா? அல்லேலூயா. அவர் ஒருவேளை எனக்கு அவருடைய முகத்தை மறைச்சிட்டு நான் எங்க ஓடுவேன்? பாதாளத்துல படுக்கை போட்டாலும் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் உனக்கு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம் தொழுது கொள்கின்ற தேவன் அப்படியாப்பட்டவர். நம்ம ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, கைவிடாதபடிக்கு நம்மை காக்கின்றவர். ஆண்டவர் நோவாவை ஏன் மறக்கல? அதுக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு. நீங்க உங்க பார்வையில சின்னதா பார்த்துட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, அந்த காரியத்தை கேட்போம். தேவனோடு சஞ்சரித்தார். சொல்லுங்க ஒரு காரியம். செவி கொடுத்தாரு, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாரு. இங்க நோவா குறிச்சி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. நோவா எப்போ தேவனை தெரிந்து கொண்டிருப்பார்? ஏன்னா
வேதம் சொல்லல. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 120 வருஷம் அவர் என்ன பண்ணாரு, பேழை செஞ்சு கொண்டிருந்தாரு. சிலர் சொல்றாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி. வேதத்துல பாத்தீங்கன்னா 500வது வருஷத்துல தேவன் என்ன பண்றாரு, நோவாவை பேழை செய்ய சொல்றாரு. வந்து சந்திக்கிறாரு, பார்க்கறாரு, பேசுறாரு, சில சம்பாஷணைகள் நடக்குது. அதுக்கப்புறம் நோவா என்ன பண்றாரு, கொப்பேறு மரத்தினால உங்களுக்கு ஒரு பேழையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழ் பூசுங்கன்னு சொல்லி தான் நம்ம போன வாரத்தில் உள்ளும் புறம்பும் கீழ் பூசும் காரியத்தை குறித்து முடிச்சோம் இல்லைங்களா? நம்ம இன்னும் பார்க்கல, பார்ப்போம். ஆனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். தேவன் ஏன் ஐயா நோவாவை மறக்கவில்லை என்று ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் விசேஷித்தவர்களாய் வேதத்தில் சொல்லப்படுது. மற்ற எல்லாரையும் பார்க்கிறேன், ஒண்ணுமே இல்லை. அவங்க வம்ச வரலாறு இருக்கிறது, ஆனால் அவர்களை குறித்த ஆழங்களை உள்ள காணல. நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை இல்ல, நான் ஒரு வாழ்க்கை வாழ போறேன். இந்த வாழ்க்கையில நான் இல்லைனாலும் என்னை குறித்து பேசத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஏதோ இப்போ காலம் இருக்குது பிரதர், எனக்கு வாலிபம் இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, எனக்கு ரத்தம் கொஞ்சம் சூடா இருக்குது, அதனால நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. எப்படி வேணாலும் வாழ்னாலும் கர்த்தரை தேடாமலே வாழ்ந்துன்னு போலாமே. எத்தனையோ பேர் கொள்ளை நோலைய அள்ளின்னு போனாங்க, கூட சேர்த்து உன்னுக்கு எண்ணி என்ன பண்ணாங்க. எங்கள் சித்தப்பா கடந்தாலும் எங்கள் அத்தை சேர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அப்போ எங்கள் சித்தப்பா சொல்லுவார், எங்கள் அத்தையை பொம்மை ஆட்டிங்களா டான்ஸ் ஆடி கொண்டு போய் என்ன பண்ணாங்களா, போச்சாங்களாம். இப்போ அது பெரிய சாதனை. அல்லேலூயா. எங்கள் ஆயா யார் செத்தாலும் கண்ணீரை வர வச்சிரும். அங்கே வந்து ராசா அப்படின்னு கூட்டின்னு வந்து என்ன பண்ணுறோம், ரோசாப்பு கொடுத்துரும். உடனே கூட சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிரும். அது எல்லாருக்கும் செய்கிறாங்க தான். அல்லேலூயா. மோசே மரித்த போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், துக்கம் கொண்டாடினாங்களாம். யோசேப்பு மரித்த போது துக்கம் கொண்டாடினாங்களாம். நீங்க நானும் ஒருவேளை மரணத்துக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது, நம் நினைவாக இருக்க வேண்டும். இவங்க இருந்தாங்க, ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்து கொடுத்தாங்க. நான் வெறுமையாய் தேவனிடத்தில் போகவும் கூடாது, வெறுமையான வாழ்க்கை இங்கே வாழவும் கூடாது. அப்போ நான் என்னப்பா காரியம் பண்ணோம்? ஏன் தேவன் மறக்கலைன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது ஓரளவு பார்த்த ஒரு காரியம் உண்டு. ஆதாம் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக கடந்து வருவோம். அப்படியே என்ன பண்ணுவோம், ஆதியாமத்துக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பேர்னா ஆபேலும் காயினும். காயின் ஆபேலை கொன்று போட்டான். நீங்க அதுக்கு ஒரு டெனாமினேஷன் கொடுத்து அது ஏன் கொண்டா எது கொண்டா அப்படின்னு ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, நான் ஆதியாமத்திலிருந்து திருப்பி என்ன பண்ணுவேன், தூதனை கொண்டு உங்களோடு கூட பேசி அந்த கிரியைகள் நடந்தது. அந்த கிரியைகள் நிமித்தம் என்ன பண்ண, காயின் ஆதாமை கொன்று போட்டான். இன்னமும் அந்த கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க நினைச்சிடாதீங்க தள்ளப்பட்ட தூதன் அது ஏதோ சும்மா இன்னைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். எவன் தேவனை விட்டு விலகி போறானோ, எவன் தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறானோ, எவன் உலகத்துல வாழறானோ, எவன் தேவனுக்குள்ள எழுமனு நினைக்கிறானோ, அவனை வஞ்சிக்கிறதுக்கான வழிகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டாரு. வசனம் சொல்லும், அதாவது கேட்டின் மகன் உள்ள வராதபடிக்கு தடை பண்ணுகின்றவர் என்ன பண்றாரு, இந்த பூமியில இருந்து கொண்டு இருக்கிறபடியினால கேட்டின் மகன் உள்ள வரமாட்டான்றான். அல்லேலூயா. ஆனா கிரியை நடக்குது. எப்படி நடக்குது? அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷன் ஆட்கொள்றான். ஆதாம் இடத்துல போயிட்டு ஏவாள் இடத்துல கொஞ்ச நாள் பேசல. நம்ம கிட்ட வந்து, அக்கா இந்த ஆப்பிளை நீ சாப்பிடுன்னு ரோட்ல போற ஒருத்தன் கொடுத்தா உடனே என்ன பண்ணுவோம், கொடுப்பா கொடு அப்படின்னு வாங்கி தின்றுவீங்க. யாரா நீ எனக்கு வந்து ஆப்பிள் கொடுக்குற? அல்லேலூயா. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? திடீர்னு நீங்கள் வண்டியில் போயினே இருக்கிறீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிற அக்கா ஆப்பிள் சாப்பிடுக்கா அப்படின்னு கொடுத்தா வாங்கி, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆப்பிள், இந்த வெரி ஸ்வீட் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உடைந்து போன நொறுக்கி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற 9வதுல படித்த ஆங்கிலத்தை என்ன பண்ணுவீங்க, அப்படியே கொண்டு வந்து நான்சென்ஸ் ஸ்டூபிட், யாருன்னு தெரியலையா எனக்கே ஆப்பிள் கொடுக்குறான். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று திட்டுவீங்க. அப்படின்னா நீங்கள் தான் தமிழ் பாஷையில் என்னது தமிழ் பேசு, தங்க காசுன்னா உங்களுக்கு தான் முத காசு. அல்லேலூயா. அவர் தானே தமிழ் பேசு, உங்களுக்கு தான் முத காசு. அல்லேலூயா. அப்படி நீங்கள் சரளமாக பேசுகிற சரளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சரளமாக பேசிங்க. விடாம ஓயாமல் பேசுறதுல ஒன்றா நம்புறீங்க. யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க?
பாத்தீங்களா? அனிச்ச கேட்டா அக்காவுக்கு ஒரு டெனோமினேஷன் கொடுப்பான். அக்கா மட்டும் சும்மாவா? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்மளுக்குள்ள என்ன பண்ற சில கலாச்சார விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சம்பாஷணைகள் அங்கே எவ்வளவு நாள் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே ஏவாளுக்கு ஒரு நம்பிக்கை வரத்தக்கதாக அனுதினமும் சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நம்புறாங்க. நம்பதுனால ஒரு நாள் என்ன சொல்லுது, அக்கா ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுக்கா, இன்னைக்கு இப்போதான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிட்டு பாரு, நான் ஒன்று சாப்பிட்டு வந்தேன். அது சொல்லியிருக்கேன், நான் இப்போதான் ஒன்று சாப்பிட்டு வந்தேங்க்கா, நான் கட்சிதை நீ சாப்பிட்றதாக்கா செத்து போயிடுவேன், நான் அணில் இல்லை நான் பாம்பு. அல்லேலூயா. நம்மால் போய் என்ன பண்ணோம், பணம்லாம் இருக்கும், கர்த்தருக்கு நல்லா ஆசீர்வச்சிருப்பாரு, கையில் நிறைய குத்துருப்பாரு. ரோட்டில் போக சொல்ல திடீர்னு ஒரு மாம்பழம் விழுந்துடும். பார்க்கணும் சுற்றி முற்றி, அப்படி பார்த்துட்டு அது ஒரு சைடில் கடிச்சிட்டு இருக்கும். உடனே நம்மால் என்ன சொல்லணும், அணில் கச்ச பழம். எல்லா பழமும் கிடைக்கும், அணில் கச்ச பழம் கிடைக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு வந்து ஜன்னலுக்கு அந்த சைடு வச்சுட்டு போங்க, நாளைக்கு கட்சி வச்சுருக்கோம், மீதி எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க. நம்ம சர்ச்சில் நாங்களும் அணில் வளர்க்குறாங்க. அப்படியே போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க, ஒரு அம்மா, எல்லாருமே பின்னாடி தான் ஒழிஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வைக்கணும்னா ஆப்பிள் எழுந்து ரயில வைங்க, அவங்க கட்சி வைப்பாங்க. நேற்று நைட்டு உள்ளே வந்து பார்க்குறோம், ஒரு பெரிய பூனையும் ஒரு குட்டி பூனையும் பார்த்துனுக்குது உள்ள. நம்ம தான் சர்ச்சுக்கு அடிக்கடி வரமாட்டோம், பூனை அணில் எல்லாம் இங்கே வராங்க. நைட்டு நான் வந்து பார்க்குறேன், எனக்கு அதிர்ச்சி. பலிபீடத்தில் அம்மாவும் குழந்தையும் பார்த்துன்னு கொஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் அம்மா ஓடி போயிடுச்சு குழந்தைய விட்டு. அப்புறம் அதை தரன்னு கட்டி இழுத்துன்னு போய் கீழே விட்டு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி. ஆனால் அங்கே நடக்கிற சம்பாஷணை பாருங்க, அந்த சம்பாஷணையில யார் மயங்கினது? தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஏவாள் மயங்கி போனாள். ஏவாள் மயங்கி யாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால்தான் இது ஆதாம் ஆப்பிள் என்றோம். என்ன ஆப்பிளா இது? தட் இஸ் ஆதாம் ஆப்பிள். என்னடான்னு கேட்டால் இதுக்கு ஒரு டெனாமினேஷன் கொடுக்குறவங்க, கொட்டைங்க மாட்டிச்சு பிரதர், ஆப்பிள் இந்த தான் கொட்டை இருக்குது, அதே ஒரு இவ்வளோ பெருசாக வந்து மாட்டிக்கிச்சிங்க. இல்லை இவனுங்கெல்லாம் டெனாமினேஷன் கொடுத்து என்னட்டாங்க. அதான் சொல்கிறேன்னு, காசு யார் தான்? தமிழ் பேசு, தங்க காசு. இது என்ன ஆப்பிளா? ஆடம் ஆப்பிள். ஆதாம் ஆப்பிள் கூட வராது, இங்கிலீஷ் வந்துடும் ஆடம் ஆப்பிள். மேடம் அந்த ஆப்பிள் இல்லாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நிறைய நேரத்தில் எது சிந்திக்க மாட்டோம், சத்ருவானவன் நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக எப்படி வழிகளை உண்டாக்குறான். நல்லா பேசினே இருப்பாங்க, கொஞ்ச நாள் நல்லா பேசின பொறுமையாக பேசிந்து நம்ம வழியை அழகாக திருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? அங்கே ஆபேலும் காயினும் என்ன பண்ணாங்க, மரித்து போகத்தக்கதாக காரியம் நடந்தது. காயின் ஓடி போயிட்டான் தேவ சமூகத்தை விட்டு. இப்ப இதற்கு பிற்பாக தேவனை தொழுது கொள்கின்ற காரியம் இல்லாதபடிக்கு தள்ளப்பட்ட தூதனுடைய சிந்தை பெரிதாய் மாறி போனது. அவள் தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன், பாத்தியா நீ அற்பமா நான் நினைச்சிருந்த ஒருத்தனை கொண்டு வந்து இங்க வச்சு நீ ஆராதிப்பேன்னு சொன்னிய, ஒருத்தனை கொலை பண்ண, ஒருத்தனை ஓட விட்டேன். இப்ப உள்ள யாருமே இல்ல, உன்னை ஆராதிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற நாட்கள்ல ஆதாம் தன்னுடைய சாயல, தேவ சாயலிலே ஒரு மனுஷனை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி என்ன பண்றாரு, சேத்தை பெற்றெடுக்கிறார். சேத்து என்ன சாயலுகிறாரா? என்னுடைய சாயலாகும். அவர் ஆதாம் வந்து தேவனுடைய சாயல். இப்ப சேத்து யாருடைய சாயலா இருக்கணும்? ஆனா நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு 800 வருஷம். 3ல இருந்து வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 இயர்ஸ் என்ன பண்ணாரு அவரு? வா, எத்தனை வருஷம்? நம்மளுக்கு 800 வருஷம் எல்லாம் கட்சிச்சுனா ஆண்டவர் பார்த்தாரு, உங்க கூட என்னால போராட முடியல, ஒரே போராட்டமா இருக்கு. அல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ,
வாராயோ இயேசுவிடம், பதராதே மனமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிட மறந்தாயோ, ஆராடும் இயேசுவுண்டு, பதராதே மனமே. ஆண்டவர் மனுஷன் கூட போராடி போராடி பார்த்து என்ன பண்ணிட்டாரு, ஆயுசுனால டப்புன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அப்படி நிறுத்திட்டாரு. கையெழுத்து பார்க்குறாரு 120. இப்போ நம்மளாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 120 இது கூட போராடினு போல இருக்க. 70 மோசே சொல்றாரு, 70 பலத்தின் மிகுதினால 80. ஆண்டவர் சொல்றாரு 120. ஸோ கிரேஸ் இன்னும் 40 வருஷம் என்ன பண்ண எக்ஸ்ட்ராவா நீங்க இருந்துன்னு போன்னு சொல்லிட்டு 80லேருந்து 120 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தேவன் ஆயுச நாட்களை கொடுத்துறாரு. ஆனால் நம்ம இந்த 120 வருஷமும் எப்படி வாழ போறன்ற ஒரு காரியத்தை நம்ம தான் கட்டமைச்சுக்கணும். 800 வருஷம் வாழ்ந்த ஆதாம் சேத்திடத்துல எதை சொல்லாம போயிட்டாரு தெரியுமா? ஆபேல் கரடா, ஆபேல் ரொம்ப அழகான பையன்டா, அழகான பண்ணா, ஆடுகளை மேய்ச்சி நல்ல ஒரு மேய்ப்பனா இருந்து தேவனுக்கு ஆராதனை பண்ணத்தக்கதாக அவனுக்கு நிறைய கர்த்தர் கிருபை செஞ்சாரு. செஞ்சு அவன் ஆராதிச்சாண்டா தேவன்ட்டு. சேத்துக்கு எதை கற்றுக் கொடுக்காம போனாரு ஆதாமு? ஆபேலை குறிச்சு கற்றுக் கொடுக்காம போனாரு, ஆண்டவரை குறிச்சு சொல்லி கொடுக்காம போனாரு. இதனால என்ன நடந்துச்சா? அடுத்த காரியம் அப்படி 4வது வசனம் சொல்லுது, ஆதாம் சேற்றை பெற்று 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். சேற்று 105 வயதான போது ஏனோசை பெற்றான். ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேற்றுண்டிய நாளெல்லாம் 912. இப்போ சேர்த்து யாருக்கு தான் தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கல? ஏனோசுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவன் வாழ்ந்த நாட்கள்லாம் நிறைய வாழ்ந்துட்டாரு. வாழ்ந்த அவர்கள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கர்த்தரை தேவன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே அவங்க கத்துப்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்காம இருந்தா எப்படி கத்துப்பாங்க? இப்ப கர்த்தர் பார்த்துனே வராரு, ஆதாம படிச்சேன்னு, ஏவால படிச்சேன்னு, இவங்களுக்கு ஜீவனுக்கு எந்த ஒரு காரியம் வராம இவங்களை வேலி அடைச்சு வச்சிருக்கிறேன்னு, இவங்க என்ன துதிக்க மறந்து விட்டார்கள் என்று தேவன் துக்கப்படுகின்றார். முதல் ஜெனரேஷன் ஆதாமில இருந்து உருவாது சேத்து. சேத்துக்கு அப்புறம் ஏனோஸ் பிறக்கிறான். ஏனோசும் தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க. அதற்கு பின்பாக கெனான் பிறக்கிறான். அவனும் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல ஏனோசுடைய நாளெல்லாம் 950 அவன் மரித்தான். கேனான் என்பவன் 70 வயதான போது மகளேலியாலை, அவன் கேனான் 3வது ஜெனரேஷன். அவன் ஆண்டவரை பற்றி மகளேலியாலுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு பார்த்தா அவனும் சொல்லிக் கொடுக்கல. மகளேலியால் 4வது ஜெனரேஷன் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்துனேங்கிறாருப்பா, நான் காத்துனுக்கிறேன்டா, உங்களை உருவாக்கினவர் நான் தான், உங்களை உண்டாக்கினவர் நான் தான், என் கரத்தினால் தானே உன்னை அழகா செஞ்சேன். ஆதாமே ஆதாமே என்று உன்னை தேடி வந்தது நான் தானே, அனுதினமும் உன்னை பார்த்தது நான் தானே, சகல சம்பத்துக்களோடு கூட உன்னை வாழ செய்யத்தக்கதாக ஆசீர்வதித்தது நான் தானே. ஆண்டவர் அங்கலாய்க்கிற இருதயத்தின் சத்தம் எனக்கு கேட்காதபடினால, எனக்கு கேட்கணும்னா நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்குள்ள தேவ ஆவியின் அபிஷேகம் வந்து, ஆண்டவரே உன் அங்கலாய்ப்பின் சத்தம் எனக்கு கேட்குது ஆண்டவரே. அல்லேலூயா. அங்கலாய்ப்பின் சத்தம் எனக்கு கேக்குது ஆண்டவரே. நீ என்ன தேடி வர காரியம் எனக்கு புரியுது. பரிசுத்த ஓய்வு நாள்ல எனக்கு முன்னாடி என்ன தேடி வந்து, ஒருவேளை அந்த கூட்டத்தில் நான் இல்லைனா நீ பரிதபித்து நிக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் பார்க்கிறோம்? ஏதோ வர என் பிரச்சனை பிரதர், என் பிரச்சனையை சொல்ல வர. அல்லேலூயா. அந்த ஃபேனு டவுன் ஆயிடுச்சுப்பா. அல்லேலூயா. என்னத்த சொல்ல வரோம்? என் பிரச்சனைகளை
நான் சொல்ல வரேனே தவிர என் தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை நான் என்ன பண்ணல, கேட்க வரல, அவரை தேட வரல. அதனால எனக்கு என்னன்னா, ஆண்டவருடைய அன்பு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் எனக்காகத்தானே சகலத்தையும் உண்டாக்கினாரு, எனக்காகத்தானே சகலத்தையும் சிருஷ்டித்தாரு. நீங்க 4வது ஜெனரேஷன் ஆகிய மகளியலால் என்ன பண்ணிருக்கணும், அவன் 840 வருஷம் என்ன பண்ணனா, உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருடம் அவன் மரித்தான். மகளியலால் 65 வயது. அவனுக்கு பின்பாக 5வது ஜெனரேஷனாக யார் வருது? யாரேத்தை பெற்றான். இப்போ யாரேத் இவன் தான் 5வது ஜெனரேஷன். இவன் வருகின்ற 6வது ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணிருக்கணும், சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு ஜெனரேஷனா பார்க்கறாரு. நான் 900 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், நான் இத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் போகும்போது என் வாழ்க்கை எப்படிதான் இருக்குது, அது ஒருவருக்கும் ஒன்றும் பிரயோஜனமற்றதா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த 6 ஜெனரேஷனை குறிச்சு ஆழத்தை பார்த்தீங்கன்னா காணும். அவன் என்ன செஞ்சான்? ஒண்ணு செய்யல. கர்த்தரை குறிச்சு சொல்ல ஒரு காரியமே செய்யல. அதனால அவனை பத்தி வேதம் அடையாளப்படுத்துதே தவிர காட்ட மாட்டேங்குது. நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ வாழற பிரதர், ஏதோ போற பிரதர், ஏதோ இருக்கிற பிரதர். செத்தா என்ன பண்ணோம்? என் பிள்ளைங்க கண்டிப்பா நினைக்காது. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லு, கண்டிப்பா நினைக்காது நீ கர்த்தரை காட்டி கொடுக்குற வரைக்கும். கர்த்தர் இருக்குமானால் அது பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே போவோம். ஜெனரேஷன் தாண்டி வரும்போது ஒரு காரியம் தெரியும். அன்னைக்கு என் பாட்டி, என் முப்பாட்ட அவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தீமோத்தியுடைய பாட்டி தீமோத்திக்கு தேவனை கற்றுக் கொடுத்தார்களாம். பவுல் பார்க்கும்போது தீமோத்தேயு சொல்றாருப்பா, உத்தம குமாரனே, கிரேக்கனுடைய குமாரன். கிரேக்கர்கள் எல்லாத்துக்கும் பேர் வைப்பாங்க. யூபித்தர்னுவானுங்க, அவனுங்க மெர்க்குரினுவானுங்க, எல்லாத்துக்கும் பேர் வச்சுருவானுங்க. ஒவ்வொரு கடவுளை அவங்க வித்தியாசமாய் கண்டுபிடிக்கிறதுல அவங்கள போல ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல வாழ்ந்த தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் செய்த நன்மைகளை மறக்காத, அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசம் செய்கின்றவர். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவதுக்கு அவங்க பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க, கர்த்தர் செஞ்ச நன்மை மறக்காத. நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோன்னு உண்மை கிடையாது. ஆனால் தேவன் நன்மை செய்தபடினா தான் இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழுற வாழ்க்கை மாய. ஆனா இந்த மாயையான வாழ்க்கையும் தேவன் கொடுத்த கிருபை. நான் இருந்த இடம் கூட அடையாளம் இல்லாமல் போகலாம். எங்க தாத்தா அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஜெனரேஷன் சாகும் போது ஒரே இடத்துல புதைச்சிட்டோம். எங்க மாமா ஒரு இடத்துல புதைச்சோம், என் தம்பி ஒரே இடத்துல தான் புதைச்சோம். அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி அதே இடத்துல தான் புதைச்சோம். எங்க இன்னொரு தாத்தாவையும் அதே இடத்துல தான் புதைச்சோம். ஆனா எங்க அப்பாவுடைய அப்பா அவரை புதைக்கிறதுக்கு அங்கே இடம் கிடைக்கல. அப்போ கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி போனவங்க இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உள்ளே கொஞ்சம் நெருக்கமாகுதுப்பா, நீ எத்தனை பேர் தான் முன்னது இதே இடத்துல போட்டு அமைக்க வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடம் கொடுக்காதனால நாங்கள் பக்கத்தில் இடம் தேடி போனோம். அங்கே ஒரு இடம் கிடச்சிது. அதில் தாத்தாவை என்ன பண்ணிட்டோம், அடகாராதனை பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு இடத்த போய் தேர்னா தாத்தா போச்சு, இடத்த காணோம். அல்லேலூயா. நாங்கள் இன்னமும் தேர்ந்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளு, நாம் இருந்த இடம் கூட தெரியாமல் போகின்ற ஒரு நாட்கள் வரலாம். ஆனா உன் அடையாளத்தை விட்டு போ. நீ கடைசி நாட்களை வாழும்போது சொல்லும்பா, இவங்க இருந்து இத்தனை பேர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சேர்த்து தேவனுக்குள்ளாக வாழ வைத்தார்கள் என்ற அந்த காரியம் ஜெனரேஷனா போயினே இருக்கும். இப்ப வந்த இந்த 5 ஜெனரேஷனும் தேவனை குறித்து பேசல. 6வது ஜெனரேஷன்ல யாரேத்துன்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான், அல்லேலூயா, அங்கே தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சமா தாத்தா சொல்லுவாரா அடிக்கடி. யாரு? ஆதாம் தாத்தா இருக்கிறார்ல, அவர் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட பேசுறாரா? ஏனோக்கு இடத்துல சொன்னாராம். ஏனோக்கு இந்த காரியத்தெல்லாம் கேட்கும்போது ஆதாம் தாத்தா கிட்ட எப்படின்னாச்சு, இந்த கடவுள் யாரு? இன்னைக்கு எல்லாரும் கடவுள் கடவுள்ன்றாங்களே, இந்த கடவுள் யாரு? இவர் உண்மை உள்ளவரா ஜீவன் உள்ளவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போன வாரம் ஒரு பெரிய ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா? அந்த 7 குழந்தைங்களும் போயிட்டு ஆதாம் தாத்தா கிட்ட கேட்குறாங்க. ஆதாம் தாத்தா என்ன பண்றாரு, டே நீ என்ன நம்ப மாட்ட, ஆனா இன்னொரு அடையாளம் வச்சுக்கிறேன்.
உங்க பாட்டிக்கும் போய் பாரு, அவங்களுக்கு என்ன இருக்காது. ஆண்டவர் ஈக்குவலேஷனா தான் படைச்சாரு. ஆணுக்கு பெண் சரி சமம் உள்ளவர்களாய் தான் ஆண்டவர் படைக்கும் போது படைச்சாரு. யாரையும் குறைவாகவும் யாரையும். ஆதாம் தாவத்தாதுக்கு தான் தொப்புள் இல்லைன்னு பார்த்தா யாருக்கும் தொப்புள் இல்லை, பாட்டிக்கும் இல்லை. ஒரு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆமா தாத்தா, நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா எனக்கு எந்த நித்திரை வர வச்சாரு. நான் டீப் ஸ்லிப்ல போனேன்டா, என் எலும்பை உருவின்னு போயிட்டாங்க. அதிகமா வீட்டுல பார்த்து தூங்குவீங்கன்னா ஒரு நாள் அம்மனை கட்டியா இருப்பீங்க, எல்லாத்தையும் உருவின்னு போயிடுவாங்க. நீங்க எழுந்து பார்ப்பீங்க, ஒன்றும் இருக்காது. பிசாசு உங்களை நிர்வாணப்படுத்த தான் விரும்புவான். ரோமர்களை கொண்டு அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. அவரை அவமானப்படுத்தி மலையின் உச்சியிலே சிலுவையிலே அறையப்படும் போது நீங்களாம் நினைக்கிறீங்க இன்னைக்கு சிலுவையெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன துணி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அவர் நிர்வாண கோலத்தில் தொங்கினார். 33 வயது உள்ளவர். அவர் எந்த தூக்கமும் தூங்கல, எந்த பாவமும் செய்யல. பாவமே செய்யாத அவருக்கு அப்படின்னா பரிசுத்தத்தை கொஞ்சம் கூட யோசிக்காத உனக்கு எனக்கு எவ்வளவு பார்த்துக்கோ. அல்லேலூயா. முழு நேரம் தூங்குது, தூங்குது தூங்குது தூங்குது. அல்லேலூயா. யார் அடிச்சாலும் தூங்குது, அது போர் அடிச்சாலும் தூங்குது. டிவியை பார்க்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வந்து டிவியை பார்த்தா தூக்கம் வர மாட்டேன் பிரதர். நைட்டெல்லாம் பார்க்குது, இப்போ போனை வர பார்க்குது. ஆனா பைபிளை திறந்து பார்த்தா ஒன்னு என்ன வந்துருது, ஆலயத்துக்குள்ள இருந்தா அப்படின்ட்டு பக்கத்துல கொஞ்சம் மிளகாத்தூள் வாங்கி 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 வச்சுங்க எல்லாரும். அப்படியே உங்களை பக்கத்துல இருங்க அப்படின்னு வாயை திறக்கும் போது டப்புன்னு என்ன பண்றாங்க, இயேசுவின் நாமத்தினாலே போ. அவனுக்கு அத்தோட தூக்கமே போயிடும். இங்க வந்தாதான் தூக்கம் வருது, அது அங்கேயும் தூங்குது. அது வேற ஆவி. இந்த ஆவி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா, தேவனை தேடவே கூடாது, எங்க போனாலும் தூங்க வச்சு கொண்டே இருக்கோம். இப்போ நீங்க பக்கத்துல கை வச்சு சொல்லணும், துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, கர்த்தர்கிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி ஆவியை கொடுங்க ஆண்டவரே. நாங்க தேவனை தேடினா சாயா தேடணும். அப்படி தேடினீங்கன்னா என்ன வராது, தூக்கம் வராது. நீங்க வந்து கதை கேட்க வந்தீங்கன்னா என்ன வரும், கண்டிப்பா வரும். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் யார் என்ன பண்றான், ஏனோக்கு கொஞ்சமா சொல்றான், ஏனோக்கு பெருசா தேடுறான். நீ உன் ஜெனரேஷனுக்கு கொஞ்சமா சொல்ல, அவன் பெருசா தேடுவான். ஆனா சொல்லி கொடுக்க மறந்துடாது. இங்க வருகின்ற நாளைக்கு இருக்க போகின்ற ஜெனரேஷனை நீ என்ன பண்ண, இன்னைக்கு பாக்கெட்ல இருந்தாதான் என்ன பண்ண முடியும், எடுத்து கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள இல்லைன்னா நாளைக்கு எதை காட்டுவோம் பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. ஏனோக்கு எழும்புறாரு. ஏனோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 65 வருஷம் ஆயிராரு, அவருக்கு குழந்தை குட்டி எல்லாம் பிறகுது. ஆனா ஒரு காரியத்தை அவர் செய்ய மறக்கல. அவரும் தேடினாரு, தன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஏனோக்கு ஜெனரேஷன் அத்தனை முடியல. 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு 8ஆம் தலைமுறையாகிய மெத்துசலாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். மெத்துசலா லாமேக்கு சொல்லிக் கொடுக்கிறான். லாமேக்கு நோவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். 10ஆம் தலைமுறையாகிய நோவா பிறக்கும் பொழுதே நடக்கிற காரியம் தெரியுமா? ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்ல ஹல்லேலூயா. நீ சொல்லி கொடுத்து பாரு, அடுத்த ஜெனரேஷன் அக்னியா எழும்புவான். ஹல்லேலூயா. ஆனா அதெல்லாம் சொல்லல. போ, உனக்கு அழகா பொண்ணு கிடைக்கணும்பா, கிடைக்கும் கிடைக்கும். உனக்கு அழகா மாப்பிள்ளை கிடைக்கும், அதுக்கு ஒரு குரங்கும் இதுக்கு ஒரு கங்காரம் கிடைக்கும். வாழ்க்கையை குறிச்சுலாம் சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தரை குறிச்சு சொல்லி கொடு, வாழ்க்கை கத்துமா. 33 ஆண்டு வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு அழகா 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 30 வருஷம் தேவன் வாலிப பிள்ளையா இருந்த போதிலும் வீட்டுக்கு மூத்த மகனாய் இருந்தபடினால என்ன தெரியுமா பண்ணாரு, வீட்டுடைய எல்லா காரியத்தையுமே செஞ்சாராம். கண்டிப்பா மரியாளுக்கு என்ன பண்ணிருப்பாரு, எல்லாம் சின்ன சின்ன பசங்க கூட பிறந்த 4 பேரும் சின்ன சின்ன பசங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணும்,
அம்மா பாத்திரம் தேய்ச்சினுக்கிறாங்க. யோசேப்பு செத்து போயிட்டாரு. யோசேப்பு இல்லை, அம்மா ஒண்டி தான் கஷ்டப்படுது. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் அப்பா கிட்ட தொழிலை கற்றுக்கினேன், அதனால நான் உன்னை வச்சு காப்பாற்றுவேன், தம்பிங்களாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு என்ன பண்ணுவார், அழகான காரியத்தையும் செஞ்சிருப்பாரு. ஒரு சேரோ ஸ்டூலோ ஏதோ ஒன்று சம்திங் அவர் கார் பண்ணுற அந்த மாதிரி நல்லா செஞ்சிருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, தன் தம்பிகளுக்கு சாப்பாடு விட்டுருப்பாரு. கண்டிப்பாக அம்மாவோடு கூட போய், அம்மா நான் கொஞ்சம் வேலை செய்கிறேம்மா, உனக்கு நான் கொஞ்சம் உதவி செய்கிறேமான்ட்டு கண்டிப்பாக செஞ்சு இருப்பார். 30 ஆண்டு காலங்களில் சில விஷயம் நம்ம சொல்லுவோம், 12 வருஷத்துக்கு மேலே மறைச்சிட்டாங்க. நீ கேட்டா நீ செய்ய மாட்ட. அல்லேலூயா. அதை மறைச்சி வச்சாங்கன்னு தேட மாட்டேன். வீட்டில் ஒன்று தேடினாலே என்ன பண்ணுவேன், தேடிக்கோ தேடிக்கோ. அல்லேலூயா. ஒரு பொருளைக்கான தேடுப்பான்னு அம்மா சொல்லும், எங்க வச்சியோ என் உயிரை வேற எடுக்கிற. அல்லேலூயா. 12 வயசுக்கு மேல ஆண்டவர் கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் குடும்பத்திற்கு தேவைகளை என்னென்ன காரியம் ஒண்ணு செஞ்சிருப்பாரு. நம்ம தான் டெய்லியும் கைவீசம்மா சொல்லுங்க, கைவீசு, காவா ஓரம் போலாம், கைவீசு. அல்லேலூயா. இதுல சண்டை வேற, நான் இதை செய்வேன் நீ அதை செய்யணும். உனக்கு ஒருத்தருக்கு சோறு போடுங்க, ஒருத்தருக்கு குழம்பு ஊத்துங்க, ஊத்துங்க, ஊத்தி நீ செஞ்ச வேலைக்கு வெறும் சோறு மட்டும்தான் உனக்கு. நீ செஞ்ச வேலைக்கு வரையும் இப்ப 2 பேரும் என்ன பண்ணோம், ஒற்றுமையானா, டே என் சோத்தை நான் கொஞ்சம் தரேன்டா, இப்ப அது கூட இல்ல, பரவாயில்ல நான் வரையும் குழம்பு குச்சிட்டு பத்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேவதாசர் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய சொப்பனம் கண்டாராம். பரலோகம் இப்படி இருக்கும். அவரை தூதன் ஆவியில கொண்டு சென்றாராம். முதல் இடத்துல போனா ஒரே பயங்கரமா ஆட்டம் பாட்டமாகுதான், எல்லாம் ஒரே சத்தம், பயங்கரமா சத்தம், ஏ அப்படின்னு கத்தினு இதுன்னு ஓடுதுங்களா. அதான் நம்ம ஹாப்பி நியூ இயர்லாம் கத்தின்னு ஓடுமே, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு. ஹாப்பியா இருக்காது அங்க உள்ள, அது வேற மப்புல கத்தின்னு ஓடுது, மந்தத்துல கத்தின்னு ஓடும், குயின்னு ஓடும். நம்மளும் பார்த்து என்ன பண்ணுவோம், அன்னைக்கு தான் ஓட்ட தெரியாதெல்லாம் பைக் ஓட்டும். அல்லேலூயா. காலையில பார்த்தா கட்டு போட்டுன்னு நியூ இயர் கிஃப்டா குத்துது, அது என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ட்டு அதை அப்படி சுற்றி நடக்கும். நல்ல பிள்ளைங்க என்ன பண்ண சொல்லுங்க, தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீ என்ன வார்த்தை கொடுக்க போறிய ஆண்டவரே, நான் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். சிலதெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா கட்டோடு இருக்கும், ஒன்று காலில் கட்டு போட்டிருப்பாங்க, இல்லை கை கட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ரகம். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நம்ம இருந்து என்ன பண்ணோம், தேவனோடு கூட இசைந்திருக்கத்தக்கதாக காரியம் செய்யணும். இப்போ அவரை கூட்டு போறாங்க, ஒரே அமங்கலமாகுது. போய் பார்க்குறாரு, என்னடா அது இவ்வளோ அமங்கலமாகுது. சரி, 2வது இடத்துக்கு போறாரு. அங்க போனா நீளமா இலை போட்டு வச்சிருக்கிறாங்க, இலை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சைடும் இலை போட்டு வச்சிருக்காங்க, இந்த சைடும் இலை போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி போன இடத்துல ஒரே சத்தமா இருந்துச்சு. அங்கேயும் போனா அதே தான், ஒரே பந்திலாம் போட்டு வச்சிருந்தாங்க, பந்தி விசாரிப்புலாம். கை பார்த்தா கையில் நீளமா கரண்டியை கட்டி வச்சுக்கிறாங்க, பெரிய கரண்டி 2 கையிலையும் கட்டி வச்சுக்கிறாங்க. இவன் எடுக்கிறான், சாப்பிட முடியல. இந்த கையில் எடுக்கிறான், சாப்பிட முடியல. பசி, வேதனை. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த கத்தினுக்கிறான் போல இருக்கு. சோறு தின்னமில்லன்னு கத்தினுக்கிறான். எனக்கு சோறே கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் சோறு நீங்களே தின்னுறீங்க, என்ன பட்டினியா போட்டுறீங்க அப்படின்னு கத்தினுக்கிறான் போல இருக்கு. அந்த சத்தம் உள்ள போய் பார்த்தா அடுத்த இடத்துக்கு போறாங்க, அங்க சத்தமே இல்லை, சைலண்டா இருக்குது. அங்கேயும் அதே மாதிரி தான், பந்தி இலெல்லாம் போட விட்டு எல்லாம் காரியமும் அழகாக அடக்கப்பட்டிருக்கு. அங்கே எல்லார் கையிலையும் அதே மாதிரி தான் கரண்டிகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே சத்தமே இல்லை, சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவன் என்னால் என் கையில் என்ன பண்ண முடியாது, எடுத்து நான் சாப்பிட முடியாது, அதனால உன் இலையில இருக்கிறத என்ன பண்ணுறேன், நான் எடுத்து உனக்கு ஊட்டுறேன்டா, நீ சாப்பிட்றா. நீ எனக்கு என்ன பண்ணு, உன் வயிறு நிரம்பிய பிற்பாடு நீ எனக்கு ஊட்டுற, நான் சாப்பிட்றேன்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற இடமே பரலோகம். நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு செய்யணும், உனக்கு சோறு கிடைக்காது கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 12 வயசுக்கு மேல அந்த காரியங்கள்லாம் வீட்டில் செஞ்சாரு. நான் ஏன் செய்யணும்னு கேட்கல. ஆனால் அவர் காலங்கள் வந்தபோது அவர் எதையும் பார்க்கல. அவர் உடனே கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செயல்பட்டார். நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வீட்டில் இருக்கும் போதே ஒன்றும் செய்யறது இல்லை. அல்லேலூயா.
இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் தேவனை தேட ஆரம்பிச்சான். யாரு? ஏனோக்கு தன்னோடு கூட தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவனை கற்றுக் கொடுத்தார். அங்கே 18வது வசனம் சொல்லுகிறது, யாரே 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரே ஏனோக்கை பெற்று 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரே துடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்று, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் யாரோடு கூட இருந்தான்? தேவனோடு கூட இருந்தான். ஏனோக்கு நடந்தார் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மெய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் மென்தலை மேல் ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மெய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம். நல்லா புரிஞ்சுங்க. 24வது வசனம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது 300 வருஷம் 300 வருஷம் அவன் வாழ்க்கை எப்படி? 65 வருஷம் குடும்பத்தோடு கூட செலவிட்டாலும் 300 ஆண்டு காலங்கள் தேவன் 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 என்று தேடுகின்ற ஒரு திருப்புமுனை வந்தபோது ஏனோக்கு தேவனை தேட ஆரம்பிச்சான். இப்ப ஏனோக்கு என்ன பண்றான்? தன் மகனாகிய மெத்துசலாவுக்கு கத்துக் கொடுக்கிறான். மெத்துசலா யாரு கத்துக்குதான்? லாமேக்குக்கு கத்துக் கொடுக்கிறான். லாமேக்குக்கு இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. மெத்துசலா 27வது வசனத்தை வாசிங்கன்னா, மெத்துசலாவுடைய நாளெல்லாம் இவன் மட்டும்தான் அதிகமா வாழ்ந்தவன். மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆதாம் 930 வயசுல செத்து போயிட்டாரு. அல்லேலூயா. அவரு ஏனோசுடைய நாளெல்லாம் 905 இருந்துச்சு. கேனானுடைய நாளெல்லாம் 910 இருக்குது. இன்னொருத்தர் 800 மகலியலுடைய நாளெல்லாம் 895 வருஷம் இருந்தாரு. இன்னொருத்தர் யாரேருடைய நாளெல்லாம் வந்து 962 இருந்துச்சு. இதுலயே மெத்துசலா மட்டும்தான் 969 வருடம் வாழ்ந்தான். அவன் வாழும்போது சும்மா வாழல, அவன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கத்து கொடுத்துட்டு போறான். இப்போ அடுத்த ஜெனரேஷன் பிறக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றானா? வாசிங்கம்மா. ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலே நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. நோவானா என்ன தெரியுமா? ஆறுதல் என்ற அர்த்தமா. எபிரேய பாஷையில நோவாவுக்கு அங்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துறாங்க, ஆறுதல். ஆறுதல் தருபவர் அருகில் இருக்கிறார், நிம்மதி தருபவர் என்னோடு இருக்கிறார். மன வருத்தமா, மன சஞ்சலமா, மன பாரமா. நோவாவுடைய பேர் என்னது? ஆறுதல். அவர் எங்க இருந்தாலும் ஆறுதல் செய்வார். இப்போ நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்களா? நோவா, இங்க என்ன வேதம் சொல்லுது? நோவா என்று பெயரிட்டார்கள். லாமேக்கு நோவாவை பெற்று 595 வருஷம் பண்ணரு உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்று. லாமேக்கு தான் இங்க 777 37 அவரு வயசு. என்னது லாமேக்கு கேட்டா என்னன்னு சொல்லணும்? 777. அல்லேலூயா. அப்புறம் மெத்துசலாவை கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதிக வயதுள்ள ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டா மெத்துசலா. என்ன வயசு? 960. வேதத்தில் அவர் தான் ஹையஸ்ட். அப்புறம் 777
லாமேக்கு. அல்லேலூயா. இப்ப நடக்கிற காரியத்தை பாருங்க. இங்கே லாமேக்கு பிறந்து 777 வருஷம் என்ன பண்ணாரு? லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி சொல்லப்படுது. 500 வயசுல தான் அவருக்கு குழந்தைய பிறந்துக்குது. அப்போ பேழை கட்டும் போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 500 வருஷத்துல தான் குழந்தை பிறந்துக்குது. அவனை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு 120 வருஷம். இது பெரிய கன்ஃபியூஷன்லேயே போயினே இருக்குது அந்த காரியம். 120 வருஷம் ஒரு பிரசங்கம் பண்ணாரு. அப்போ 480 வயசுல வந்து ஆண்டவர் அவரை தெரிஞ்சு கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா 600 வயசுல என்ன பண்றாரு? பேழைக்குள்ள ஏறுறாரு. கிட்டத்தட்ட சிலர் சொல்றாங்க 200 நாள் இருந்திருப்பாரு, 300 நாள் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கை நம்ம வர கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். எத்தனை நாள் அவர் உள்ள இருந்தாரு, அவர் செஞ்ச காரியம்னா ஏன் தேவன் அவரை மறக்கலன்ற விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமா திருத்தமா காண்பித்து கொடுத்து இன்னைக்கு முடிச்சுன்னா வருகின்ற நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நோவா குறித்து உங்களோடு கூட பேசுறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே அப்போ 480வது வருஷத்துல தான் தேவன் நோவாவை தெரிஞ்சிருப்பாரா? உங்களை ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. இப்போ 420 480 கூட ஒரு 120 வருஷம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? கணக்கு மேக்ஸ் தெரியாதா? 480 கூட ஒரு 120 சேர்த்தா 600 வயசு. 600 வயசுல நோவா பேழைக்குள்ள போயிட்டாரு. 601 தான் பேழை விட்டு வெளியே வராருன்னு சொல்லிட்டு சொல்ல போறது. சரிங்களா? அப்போ 120 480 தான் தேவன் நோவாவை தெரிஞ்சிருப்பாரா? எல்லாருமே இந்த கேள்வியை நீங்க யூடியூப் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய இதுவே இருக்கும். ஆனால் தேடணும், வேதத்தில் உட்காந்து தேடணும். நான் நைட்டு தேடி முடிக்கும் போது 12:30 மணி ஆயிடுச்சு. ஆண்டவர், நான் கேட்குறேன், ஆண்டவர் இவங்க சொல்றாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. என்னென்ன பிரசங்கம் பண்ணாராப்பா? இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, தேவன் வரப்போறாரு, நம்மளை உண்டாக்கின வரப்போறாரு. ஏன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எல்லாமே தேவனை மறந்த காலமா இருந்தது. அங்கே நோவாவுடைய அப்பா இங்க சொல்றாரு என்னன்ட்டு, அப்பா லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலே நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். அப்போ அங்க பூமி சபிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் தேவனை தேடல. அங்க ஒருத்தர், ஏன்னா பெரிய லிஸ்ட் வருது, அந்த பெரிய லிஸ்ட்ல யாருமே தேவனை தேடினதாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததாய் சொல்லப்படவே இல்லாத காலத்துல இப்போ யாராவது நம்ம நண்பன் இருந்தா அவங்க கிட்ட சொல்லும், ஏய் கர்த்தரை குறித்து உன் ஃப்ரெண்டுக்கு சொல்றா அப்படின்னா அவன் ஒருவேளை ஆவியில அனல் உள்ளவனா இருந்தா என்ன பண்ணுவான்? இப்ப பவுல் போய் தீமோத்தேயுவை பார்த்தாரு, சந்திச்சாரு, சொன்னாருப்பா எங்க பாட்டி சொல்லிக்கிறாங்க, பாட்டி வயசான பாட்டி, அது எதோ பண்ண தோணா சொல்ல, ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா. தீமோத்தேயுடைய அம்மா வந்து ஒரு யூத ஸ்திரீ, அப்பா வந்து கிரேக்க. அங்க லவ் மேரேஜ்ல அவங்க போயிட்டாங்க, அந்த வேற விஷயம். ஆனா அவங்க எதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா தெரியுமா? என் ஆண்டவர் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்களே, எகோவா என்ற ஒரு தேவன் இருக்கிறார். எகோவா தேவனே, தந்தையாம் தெய்வமே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று சொல்லி அதன் பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த பற்றினால ஒரு பவுலை சந்திக்கும் போது சொல்றாரு, எங்க பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? பவுல் கேட்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாங்க? எகோவா தேவன் தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா தேவன் தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா சுகம் தரும் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இப்போ தீமோத்தேயு பவுல் கிட்ட சொல்றாரு, எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அப்படி ஒரு தேவன் இருக்கிறாரு, அந்த தேவன் தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சாரு. நீ ஒருத்தரோடு கூட ஒருத்தர் சம்பாஷணை பண்ணும் பொழுது ஆண்டவரை குறித்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீ சம்பாஷணை பண்ணலனா, ஏனோக்கு தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த காரியம் அப்படியே பற்றி பிடித்து கொண்டே வந்தது. நீங்க எத்தனை பேர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறீங்கடா? ஜீரோ. என்ன தூக்கின்னு வரதே பெருசாக்குது பிரதர்ன்றீங்க. வெறுங்கையா கர்த்தர் இடத்துல போனா கர்த்தர் உங்களை கேள்வி கேட்க மாட்டாரா? உன்னை ரட்சித்தது, உன்னை தெரிந்து கொண்டது மத்தவங்கள போலே நீ இருந்துட்டியம்மா, ஆதாம போலே நீ இருந்துட்டிய, சேத்த போலே நீ இருந்துட்டிய, 6 தலைமுறையை போலே நீ இருந்துட்டிய, என்னை குறிச்சு ஒருத்தரும் பேசாம விட்டுட்டீங்களே. பொல்லாப்பு நிறைஞ்ச தேசத்துல நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சபிக்கப்பட்ட பூமியில நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் ஒரு காரியம் செய்றான், தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், நல்ல தேவன் ஒருவர் உண்டு, அவர் மாறாதவர், இன்றும் நம்மை நேசிப்பவர் அவரே. அப்படிப்பட்ட தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நோவா தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நோவா 500 வயசு இருக்கும். அவனுக்கு பிள்ளைங்கெல்லாம் பிறக்கும்போது ரொம்ப குட்டி குட்டியா இருந்திருப்பாங்க. அப்படியாப்பா? நிஜமாப்பா? ஆமாடா. ரொம்ப அழகான ஒரு தேவன் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல தேவன் இருக்கிறாரு. நம்ம பூமி சபிக்கப்பட்ட வேளையிலே நம் சாபத்தீடாய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உன்னை என்னை மீட்டெடுக்கத்தக்கதாக கிருபை செய்தவர் அவரே. அப்படிப்பட்ட நல்ல தேவனை தேடுறதுக்கு நம்மளுக்கு இருதயம் இல்லையே. பிந்தி வரும், தேவனை தேடக்கூடாத இருக்கிறோம். எனக்காக அவர் வராரு, என் பாவங்களை அவர் மன்னிச்சாரு, என்னை பரிசுத்தப்படுத்தினாரு, என்னை நீதியின் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க செய்ய போகின்றாரு. சொல்லிக் கொடுக்கல, 6 ஜெனரேஷன் சொல்லிக் கொடுக்கல, மறந்துட்டான். ஆதாம் மறந்துட்டான். ஆதாம் சொல்லி கொடுத்தான், அப்பா நல்ல தேவனை நான் உனக்கு சொல்லி கொடுத்திருந்தா நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லி தருப்ப. இன்னும் கர்த்தருக்காக ஆத்துமாக்கள் அறுவடை செய்கின்ற காரியங்கள் அதிகமா இருக்கும். அநேக ஆத்துமாக்கள் நம்ம அறுவடை பண்ணிருக்கலாம். இந்நேரம் தேவன் நினைத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறி இருக்கும். தேவ தரிசனம் நிறைவேற நாட்கள்ல நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பூமியில இருந்து நான் எடுக்கப்படுவேன். தரிசனங்கள் நிறைவேற நாள்ல நான் இதே நீ ஏதோ இருக்கிறென்று வாழ்ந்து கொண்டிருக்காதே, அது உனக்குரியது அல்ல. தேவ தரிசனம் நிறைவேறப்பட வேண்டுமானால் உன்னை நீ தத்தம் செய்து தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக இன்னும் உன்னை தாழ்த்து. ஆண்டவர் நிச்சயம் சொல்ற, உன்னை கொண்டு அநேக ஆத்துமக்கள் அறுவடை பண்ணுவாரு. உன் நண்பனிடத்துல சொல்லு, உன்னை சார்ந்தவர்களிடத்துல சொல்லு, உனக்கு தெரிந்தவரிடத்துல சொல்லு, இந்த நல்ல தேவனை காண்பித்து கொடுக்க மறக்காதே, அழிவு வரப்போகின்றது என்று நோவா 120 வருடம் பிரசங்கம் செய்தான், ஒருவனும் கேட்கல. கர்த்தர் 120 வருஷம் பொறுமையா இருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் வந்துருவான், யாராவது ஒருத்தர் வந்துவான். நோவாவை அடைத்து விட்டு 7 நாள் தேவன் காத்திருந்தானா, ஒருத்தர் வந்து மாட்டானா. ஒரே ஒரு ஆத்மா வந்து, ஐயா நானும் பேழைக்குள்ள போயிடுறேன், நோவா நானும் பேழைக்குள்ள வந்துடுறேன், என் குடும்பம் காப்பாற்றப்பட்டும், என் ஜெனரேஷன் காப்பாற்றப்பட்டும், ஒருத்தர் வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு கர்த்தர் நோவாவை பேழையில அடைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார். ஒருவரையும் காணவில்லை. பூமி சீர்கட்டு போச்சு. சீர்கட்ட இந்த பூமியில நம்முடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம், நான் பெஸ்டா வளர்க்கிறேன் பிரதர் அப்படின்னு. ஒஸ்டா வளர்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை உன் பிள்ளைகளுக்கு நீ காட்டாமல் நீ வளர்ப்பாயானால் உன் பிள்ளைகள் வளரும் பொழுதே விழுந்து போகின்ற விதையாய் மாறி போகும். 6 தலைமுறை காட்டல பிரதர், 7ஆம் தலைமுறையிலே கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஏனோக்கை கொண்டு தன் பிள்ளைகளுக்கு தேவனை காண்பித்து கொடுக்க உதவி செய்த போது இந்த 7ஆம் தலைமுறையிலிருந்து அக்கினி பற்றி எரிந்தது. 7ஆம் தலைமுறையிலிருந்து அக்கினி பற்றி எரிந்து அது ஒவ்வொரு தலைமுறையாய் மெத்துசலாவை, லாமேக்கை, நோவா வரைக்கும் பிடித்துக் கொண்டு விடாத வண்ணமாய் தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. யாரும் கேட்கல. பைத்தியக்காரன் போல நோவா ரோட்ல நின்னு கத்துறான், கர்த்தர் வரப்போறாரு, அழிவு வரப்போகிறது, தப்பித்துக்கொள் 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 என்று கத்திக் கொண்டிருக்கிறான். ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தரும் செவி கொடுக்க. ஆனால் என் தேவ சித்தத்தை நான் செய்ய ஆயத்தம் என்று சொல்லுகின்றான். நான் அவன் பார்க்கிறான் இவன் பார்க்கிறான் ஊழியம் செய்யாத,
அக்கா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, சித்தப்பா பாப்பா, பெரிய பாப்பா. மானா கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு, ஊழியம் செய். கர்த்தர் உன்னை பார்க்கிறார், ஊழியம் செய்ய. உன் கூலிக்கு உன் வேலைக்கு தக்கதாக கூலியை நீ பெற்றுக் கொள்வாய். நோவாவை ஏன் தெரியுமா தேவன் மறக்கல? 120 வருஷம் யாரும் கேட்கலப்பா. ஆனா அவன் போய் டெய்லியும் கத்துறான், டெய்லியும் சொல்றான்பா, மழை வரப்போதுடா, அழிவு வரப்போதுடா. மழையை ஒருத்தனும் பார்த்ததில்லை, மழை அதுக்கு முன்னாடி பேஞ்சதில்லை. அதனால அவனுக்கு ஆச்சரியமாகுது. ஒருவேளை இல்லாத விஷயத்தை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், இது எப்படி நடக்கும் என்று. சிலர் பைத்தியம் முடிச்சு போச்சுட்டு போயிட்டான். நோவா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. யாரும் செய்யாத வேலையை நோவா செய்வான்ட்டு ஆண்டவர் நம்புறாரு. ஆண்டவர் நம்பினபடினால அவனிடத்துல பொறுப்பை கொடுத்தாரு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 480 வயசுலன்ட்டு. நான் தேவ சமூகத்தில் உட்காந்து கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு மெத்துசலாவை காட்டி சொன்னாரு. மெத்துசலா அவன் பிறக்கும் போதே என்னன்னு சொல்றாராம், தேவன் சபித்த பூமியிலே இவன் நம் கையை திடப்படுத்துவான் என்று சொல்லி சின்ன வயசுலேருந்தே மெத்துசலா நோவாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருப்பா. நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறாருப்பா, நம்மளை காப்பாற்றுற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. உன் முன்னோராகிய ஏனோக்கு அவரோடு கூட இருந்தபடியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டு காணப்படாமல் போயிட்டாரு. அப்படியாப்பட்ட ஒரு தேவன் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்த பின்பாடு அதை விட மனதில்லாத விடமா திரும்ப தேர்றான் தேவனை. ஆண்டவரே நீ மாத்திரம் போதும், பக்கத்தில் கை நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வாய்களை திறந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுப்பட்ட இயேசுவானவருக்கு எல்லாம் தேவ சமூகத்துல கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். உன் கால்களில் இருக்கிற கர்த்த தேவன் அறுத்திருக்கிறார். அவர் ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து அந்த துளை வழியாய் வழிந்தோடின ரத்தத்தின் பெருந்துளிகள் உன் சிரசு மேல விழுது, உன் சிரசு மேல விழுது, உன் சிரசு மேல விழுது. உன் சிரசு அபிஷேகத்தினால் தாவீது தலையிலே ஊற்றப்பட்ட சாமுவேலை கண்டு தேவன் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுறாரு. அது அவரை நிரப்புது, அவரை நிரப்புது. தாவீது அபிஷேகத்தினால் நிரப்பினது போல ஒரு அபிஷேக தைலம் கல்வாரி ரத்தம் உன் சிரசுல ஊற்றப்படுகிறது. அது உன்னை நிரம்ப செய்கிறது, அது உன்னை நிரம்ப செய்கிறது. கடைசி எல்லையில் இருக்கிற மகனே மகளே, தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. இருதயத்தில் இருக்கிற இருள் வெளியேறட்டும். அந்த நோவா மீது விழுந்ததே அபிஷேகம், நோவா மீது விழுந்ததே அபிஷேகம். அதே கிருபையின் கண்கள் திறந்திருக்கிறத பார்க்கிறேன். அழகான கண்கள், அழகான கண்கள், ஒரு அழகான கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. ஒரு அழகான கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. அது பாலில் நினைக்கப்பட்ட கண்களை போல ரொம்ப அழகா இருக்கிறது, மேன்மை நிறைந்ததா இருக்கிறது. அந்த நீல நிறத்திலே உள்ள கண்களின் பார்வைகள் உன்னை நோக்குகிறது. ஒரு கரத்திலே அக்கினி எடுக்கப்பட்டு அது உண்மையெல்லாம் போடப்படுகிறது, உண்மையெல்லாம் போடப்படுகிறது. அக்கினிமயமான கரம் அக்கினியை எடுத்து உன்னை உன் மீது போட்டு உன்னை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புகிறது. கர்த்தரும் கட்ட அறுக்கிறாரு, உன் நிந்தனையை நீக்கிறாரு, உன் பிரச்சனையை மாற்றுறாரு. அக்கினி உனக்குள்ளே கிரியை செய்கிறது.
கர்த்தரிடத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே உடையுங்க ஆண்டவரே, உடைக்கப்படட்ட ஆண்டவரே, உடைக்கப்படட்ட, உருவாக்கப்பட வேண்டுமானா நீ உடைக்கப்பட வேண்டும். சியோனிலிருந்து ஒரு அபிஷேகம், சியோனிலிருந்து ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. சில மனிதர்கள் பார்க்கிறேன், மேலாட்டமான சில மனிதர்கள் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நிஜமாக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்க சொல்றாரு. சொல்லு, நீ மாற்றம் போது ஆண்டவர் சொல்லு. சொல்றாரு, ஆண்டவரே சொந்தக்காரன் வேணாம், நான் சொந்த பட்டணத்துல இருக்கிறேன், சொந்த இடத்துல இருக்கிறேன், சொந்த காரியம் மத்தியில் இருக்கிறேன், ஆனா எனக்கு சொந்தக்காரன் வேண்டாம், என் தேவன் எனக்கு வேண்டும், என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். சபிக்கப்பட்ட பூமியிலே நான் சாபத்துக்கு உட்படாதபடிக்கு என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஒரு தேவனை கரத்தை பிடிச்சிருக்கிறீரே, நீர் எனக்கு வேண்டும் கேட்கிறவங்க மேல தேவனுடைய ஜீவனின் கிரீடம் விழுகிறத பார்க்கிறேன். வானம் திறந்திருக்கிறது, மகிமை நிறைந்தவர் கரத்திலே கிரீடங்களை பார்க்கிறோம். பொக்கிஷ சாலையிலிருந்து தேவன் கிரீடங்களை எடுக்கிறார். சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை கனம் பண்ண எல்லாம் அப்படியே நிற்போம். தேவ சமூகத்துல உன் வலது கையை உயர்த்தி கொள்ள, வலது கையை உயர்த்தி கொள்ள. ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே என் வலது கையை பிடிச்சுக்குங்க. ஆண்டவரே உன்னுடைய கல்வாரி ரத்தம் உன் கரத்திலிருந்து என் கரத்தை தொடட்ட. ஆண்டவரே அந்த இணைப்பு ரத்தத்தினால் ஆன சம்பந்தமாய் இருக்கட்டும். இந்த உறவை எவனும் பிரிக்க கூடாது, உறவுகள் பிரிக்க கூடாது, நண்பர்கள் பிரிக்க கூடாது, சொந்தங்கள் பிரிக்க கூடாது, என்னை சார்ந்தவர்கள் பிரிக்க கூடாது. என் தாய், என் தகப்பன், என் உறவு, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் யாரும் பிரிக்க கூடாது. ஆண்டவரே இடது கையை உயர்த்தி கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆவியானவரே இந்த அபிஷேக தைலம் இந்த கரத்தோடு கூட இணைக்கப்படட்டும். வலது கையில இயேசுவானவருடைய ரத்தமும், இடது கையில ஆவியானவருடைய அபிஷேகமும். யாரு மேல கைய வச்சாலும் ஆண்டவரே, யார் மேல கைய வச்சாலும் ஆண்டவரே, அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக
என் 2 கரத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. என் 2 கரத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷன் மேல நீ கைகளை வைக்கிறியோ அந்த மனுஷன் விடுதலை அடைவான். அவன் தேவனுக்குள்ளாக திருப்பப்படுவான். அவனுடைய பழைய வாழ்க்கை மாற்றப்படும். நீ உண்மையா தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தா கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மையா ஒப்பு கொடுத்து பாரு. நெருக்கங்கள் வரும்பொழுது, நிந்தனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது கர்த்தர் விட்டு போயிடாத. ஏன்னா உனக்கு கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியது. உனக்கு கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியது. அழிவுக்குள்ளாக நடத்த ஒரு பக்கத்தில் சத்ருவானவன் காத்திருக்கிறான். நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் உன்னோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறாரு. நடந்து கொண்டே இருக்கிறாரு. நடந்து கொண்டே இருக்கிறாரு. எல்லாம் வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே என்னை தொடர்ந்து நடத்துங்க. அன்புக்குள்ளாக மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.